Greetings to you all. Welcome to Class 12, Unit 1, Supplementary Reading. God sees the truth but waits. Written by Leo Tolstoy. Dear children, shall we all see a new lesson? God sees the truth. கடவுள் உண்மையை பார்க்குறார், ஆனால் வெயிட் பண்ணி நிறுத்தி நிதானமாக பார்ப்பார். Okay, shall we see? Here is a story about faith, forgiveness, freedom and acceptance. அதாவது நம்பிக்கை, மன்னிப்பு, சுதந்திரம், ஏற்றுக்கொள்வது, இதை பற்றி ஒரு ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் us see the characters. கேரக்டர்ஸ் யாரெலாம் இருக்கிறாங்கனாக்கா, இவான் டிம்ரிட்ஜ் ஆக்சிமோவ், later called as granddad or the saint. அப்புறம் இவரோட வைஃப், ஆக்சிமோஸ் வைஃப், அவரோட சில்ட்ரன், தென் மர்ச்சன்ட், போலீஸ் ஆஃபீஸர், மக்கர் சேயானிச், கவர்னர், தென் prisoners. They are the main characters. Now let us study the story of a young merchant named Aksionov, who was sent to prison for the crime he didn't commit. Actually, here there is a man. He did not commit any mistake. He didn't do any mistake at all. Simply, just like that, he was sent to the prison. ஒரு தப்புமே செய்யாமல், எந்த குற்றம் எதுவும் செய்யாமல் அவரை என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறாங்க. என்ன, ஏன், எதுக்காகன்னு பார்க்கலாமா? In the town of Vladimir lived a young merchant named Ivan Dimrich Aksinov. இந்த டவுன் பேர் என்ன? Vladimir. Okay, in the town of Vladimir, one young merchant was there. Merchantனாக்கா வியாபாரின்னு சொல்லுவோம். Ivan Dimrich Aksinov. He had 2 shops and a house of his own. ஸோ சாதாரண ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர். ஹீ ஹேட் 2 ஷாப், ஓனாக 2 கடை வச்சுருக்காங்க, அண்ட் ஓன் ஹவுஸில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இட் மீன்ஸ் நல்ல வசதியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஹீ இஸ் நாட் வெரி புவர் ஆர் ஸோ ஹைஃபை. Aksinov was a handsome, fair-haired, curly-headed fellow. ஸோ இவங்க வந்து நல்ல யங் மேன் இல்லையா, ஸோ மிடில் ஏஜ்டு சொல்லலாம், நியூலி மேரீட் அண்ட் நல்ல ஹேண்ட்ஸம், அழகாக சூப்பராக இருக்கிறாங்க, ஃபேராக நல்ல வெள்ளையாக இருக்கிறாங்க, நல்ல அழகான முடி, கேர்லி ஹேர், முடியெல்லாம் சுருட்டியாக சூப்பராக, பார்த்தாலே அழகான ஒரு ஜென்டில்மேன், full of fun and very fond of singing, and he is a jolly loving, நல்ல ஃபன் கோயிங், ஈஸி கோயிங், ஹாப்பியான ஒரு மேன். ஹீ லவ்ஸ் டு சிங். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங். வென் குவைட் a young man, he had been given to drink. So this young fellow, when he was before marriage, means மேரேஜுக்கு முன்னாடி யங் மேனாக இருக்கும்போது நல்ல குடிப்பழக்கம் உண்டு. ஓகே, ஸோ ஹீ யூஸ் டு ட்ரிங்க் வெரி வெல் and was righteous when he had too much. ஸோ நிறைய குடிச்சிட்டாக்கா அட்டகாசம். ஓகே, பயங்கரமான பிரச்சனையும் பண்ணுவாங்க குடித்தா மட்டும். ஓகே, பட் ஆஃப்டர் he married, he gave up drinking except now and then. So he got married, so somebody is there to ask why, what, how, when, where and all. So he stopped drinking once in a while, அப்பப்போ மட்டும் social drinking. One summer, Aksinov was going to the Nizhny fair. ஸோ ஒரு சம்மர்னாக்கா உங்களுக்கு கோடைக்காலம். ஓகே, சம்மர் சீசனில் ஒரு வெக்கேஷன் டைம், தெர் இஸ் அ ஃபேர், ஒரு திருவிழா மாதிரி. அங்கே நிஸ்னி ஃபேரில் போகிறாங்க. And as he bade goodbye to his family, so now he wants to tell, okay, bye. Now he's a merchant only. No, he has some business over there. So he wants to go to the fair to do some business, selling, buying, all that. So he wants to tell goodbye. Okay, bye. May I go and come back? His wife said to him, Ivan Dimrich, do not start today, my dear. Mahani, செல்லமே, நீங்கள் இன்றைக்கி போக வேணாம்.
அங்கே எனக்கு என்னமோ கெட்ட கனவு வந்திருக்குது, இன்றைக்கி நீங்கள் போகுது சகுனம் சரியில்லை, ஐ ஹவ் ஹேட் அ பேட் ட்ரீம் அபவுட் யூ. ஸோ இன்றைக்கி நீங்கள் போகிறது சரியில்லை, எனக்கு தோணல, நல்லா இல்லை, இன்றைக்கி சகுனம் சரியில்லை, நல்ல கனவு பார்க்கல, ஸோ இன்றைக்கி போக வேணாம். Aksia now laughed and said, "You are afraid that when I get to the fair, I shall go on a spree." என்னம்மா சிரிச்சிட்டு, ஓ மை காட், இந்த கேர்ள்ஸே இப்படி தான், பொண்ணுங்களே இப்படி தான், சின்ன சின்ன கனவை பார்த்துட்டு அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்கிறது. இப்போ கோய் on a spree means indulging in something actively in an unrestrained way. என் கட்டுப்பாட்டை மீறி நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறியா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது தங்கம், நான் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் இருக்குது, நீ எல்லாம் இருக்கிற, ஒன்று விட்டு எதுவும் பண்ண மாட்டேன், நல்ல பையனாக போயிட்டு வரேன் சொல்லி ஜாலியாக ஹாப்பியாக he agreed. His wife replied, "I do not know what I am afraid of. All I know is that I had a bad dream." எனக்கு என்னன்னு சொல்லணும்னு தெரியல, எப்படி என்ன வை வாட்டனா தெரியல, பட் எனக்கு என்னமோ கெட்ட கனவு பார்த்துருக்கேன், நீங்கள் இன்றைக்கி போகிறது சரியில்லை, அதை மட்டும் கிளியராக சொல்லிடுறேன். I dreamt you returned from the town, and when you took off your cap, I saw that your hair was quite grey. இப்போ இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க, குட் லுக்கிங், ஃபேர், லவ்விங், சிரித்து ஜாலியாக இருக்கிற ஒரு மனுஷன். மை ட்ரீம் வாஸ் தேட் வென் யூ கேம் பேக், நீங்கள் திரும்பி வரும்போது, நீங்கள் கேப்பை கழட்டும்போது உங்கள் ஹேரெல்லாம் நரைச்சி போய் வெள்ளையாக கிரேயாக அசிங்கமாக இருந்தீங்க, பார்க்குறதுக்கு பரிதாபமாக அசிங்கமாக இருந்தது. அதை பார்த்த உடனே மனசு கஷ்டமாயிருச்சு, நீங்கள் இன்றைக்கி போக வேணாம், நோ, டோன்ட் நீட் டு கோ டுடே. Aksia now laughed. "That's a lucky sign. Hey, my dear செல்லமே, that's a lucky sign. அப்புறம் முதிர்ந்த மாதிரி நீ கனவு கண்டிருக்க, அது நல்லது தானே, அது குட் லக், லக்கி சைன் நினச்சிக்கோ, திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் குட் ஒன்லி, நோ. லைக் தட் he laughed. "See, if I don't sell out all my goods and bring you some presents from the fair." நீ பாரு, நான் அங்கே போய் இங்கே வச்சுருக்கிற ஜாமான் எல்லாம் விற்றுட்டு, பிகாஸ் இஸ் அ மர்ச்சன்ட், வியாபாரி இல்லையா, இங்கே இருந்து கொண்டு போகிற பொருள் எல்லாம் விற்றுட்டு உனக்கு பாரு சூப்பராக ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன், நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல டால்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வைஃபை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. He convinced his wife. So he said goodbye to his family and drove away. So he said, "Okay, bye-bye, ta-ta," and he went away. When he had travelled halfway, he met a merchant whom he knew. So on the way, what happened? He met another one merchant. இன்னொரு வியாபாரியை வழியில் பார்க்குறாங்க. All right? And they put up at the same inn for the night. So on the way, no, it took in a late night. So what they thought, they will stay there. Inn means I-N-N. Inn means like a hotel, like a lodge to stay and rest. So both of them, this merchant plus another one merchant, both of them, they decided to stay there. They had some tea together and then went to bed in adjoining rooms. So ரெண்டு பேரும் நல்ல டீ சாப்பிட்டுட்டு they thought, okay, let us sleep. They went to sleep, different room, nearby room, joining rooms. It was not Aksino's habit to sleep late. So Aksino's habit வந்து he won't sleep late at all. கரெக்டான early to bed, early to rise, that sort of person. So he went to sleep and wishing to travel while it was still cool. And he thought, okay, instead of traveling in the daytime, நல்ல வெயில் அடிக்கும்போது ட்ராவல் பண்ணுறதை விட ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு மனசில் தோணிருச்சு. Wish to travel while it was still cool. He aroused his driver before dawn and told him to put in the horses. ஸோ ரொம்ப விடியறதுக்கு முன்னாடியே ஒரு 4 மணி அந்த டைம்லேயே வாட் ஹேப்பன், ஹி டோல்ட் இஸ் டிரைவர், ஓகே நம்ம கிளம்பலாமா, நம்மளுக்கு ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லைக் தட் தே ஸ்டார்டட். ஓகே, ஹார்ஸ் அப்புறம் ஹார்ஸ் காட்டோட டிரைவர் எல்லோரும் சேர்ந்து தே ஸ்டார்டட். Then he made his way across to the landlord of the inn
ஓகே, அங்கே போயிட்டு ஏன்னா ஒரு நாள் தூங்கியாச்சு, அதுக்கு பே பண்ணணும் இல்லையா, பில் பே பண்ணணும், செக் அவுட். உள்ளே போகிறதுக்கு பேர் செக்இன், அந்த ரூம் கிளியர் பண்ணி வெளியே வர்றதுக்கு பேர் செக் அவுட். ஸோ செக் அவுட் பண்ணோம், காசு கொடுத்து ஓகே நான் பை. Who lived in a cottage at the back. ஸோ காட்டேஜ் மீன்ஸ் ஒரு சின்ன ஹவுஸ். ஸோ அந்த ஹவுஸில் தான் லேண்ட்லார்ட் இருக்கிறாங்க. ஸோ அங்கே பே பண்ணோம். ஹீ பெய்ட் த பில் அண்ட் கண்டினியூட் ஹிஸ் ஜேர்னி. ஸோ பேக் பண்ணியாச்சு, செக் அவுட் முடிச்சது, ஹீ ஸ்டார்டட். When he had gone about 25 miles, ஒரு 25 miles they were traveling, அவங்களோட ஃபேருக்காக. ஓகே, what is the name of the fair? Nisni Fair. Nisni ஃபேருக்காக they are moving towards. He stopped for the horses to be fed. ஸோ ஹார்ஸுக்கு டயர்டாக இருக்கும் இல்லையா, they may be thirsty, hungry. ஸோ ஹார்ஸுக்கு தண்ணி காமிக்கிறதுக்காக, தண்ணி கொடுக்கறதுக்காக he stopped. ஓகே செல்லம் நிறுத்து. Aksinov rested a while in the passage of the inn. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு then he stepped out into the porch. போர்ச்சில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. போர்ச்னாக்கா நம்ம போர்ட்டிகோ, வராண்டா மாதிரி. வராண்டாவில் they stopped and took rest. And ordering a samovar to be heated, got out his guitar and began to play. இங்கே சமாவர்னாக்கா ஒரு டீ பாட். அது இட் இஸ் அ ரஷ்யன் மெட்டல் urn ஃபார் மேக்கிங் டீ. ஒரு டீ பாட்டை ஓகே ஹீட் பண்ணுறதுக்கு. And he took the guitar, and you know already he is so fond of playing guitar, he is fond of singing songs, enjoyment, a gay boy. Suddenly a trochia drove up. Trochia na enanaka, a cart pulled by a team of 3 horses. Cart ana 3 horses இருக்கும். நம்ம புல்லக் கார்ட் மாதிரி இங்கே ஹார்ஸ் கார்ட். இங்கே இதுக்கு வந்து 3 ஹார்ஸஸ் வச்ச ஒரு வண்டி தான் ட்ரோக்கியா. ட்ரோ அப் வித் டிங்க்லிங் பெல்ஸ் அண்ட் அன் அஃபிஷியல் அலைட்டட். ஸோ அந்த 3 ஹார்ஸ் உள்ள வண்டி அங்கே வந்து சர்ன்னு நிற்குது. நின்ன உடனே ஒரு அஃபிஷியல் இறங்குறாங்க. followed by 2 soldiers, ஒரு officer and 2 soldiers. They both of them came down. He came to Aksinov and began to question him. Not only that man came front and is asking lot of questions. ஏதோ ஒரு நிறைய கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. And asking him who he was and whence he came. Aksinov answered him fully. So what all questions were asked, he was answering very patiently, very gently, very genuinely. என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்களோ அந்த ஆஃபீஸர், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கரெக்டாக சொல்லிட்டு, எங்கே இருந்து வரீங்க, ஏன் வரீங்க, எங்கே போகிறீங்க, எதுக்காக வரீங்க, அப்படி எல்லா கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. And said, won't you have some tea with me? அவர் சொல்கிறாரு, ஒன்றும் தெரியல இல்லையா, யாரோ ஒரு ஆஃபீஸர் கேட்குறாங்க. கேட்டுட்டு, சார் டீ சாப்பிடுங்க சார், சாப்பிட்றீங்களா அப்படின்னு வேறு கேட்குறாங்க. பட் த அஃபிஷியல் வென்ட் ஆன் கிராஸ் கொஸ்டனிங். அதை மைண்டே பண்ணல. டீயும் ஒன்றும் வேணாம் போ சொல்லி இன்னும் கொஸ்டின் கேட்டே இருக்கிறாங்க. உன்னோட சொந்த ஊர் என்ன, எங்கே போயிட்டுருக்குற, எத்தனை மைல் தூரம் பண்ணியிருக்கிற, எங்கே தங்குனீங்க, யார் கூட தங்குனீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வரீங்க, இந்த மாதிரி. And asking him, where did you spend last night? இதில் ஒரு கொஸ்டின், நேற்று எங்கே தங்குனீங்க, வெரி alone or with a fellow merchant? தனியாக தங்குனீங்களா இல்லை கூட யாராக இருந்தாங்களா? Did you see other merchant this morning? சரி, நேற்று தங்குனீங்க, அந்த merchant இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்களா? Why did you leave the inn before dawn? சரி, அந்த ஹோட்டலில் தங்குனீங்கள்ல, ஏன் விடியறதுக்கு முன்னாடியே, நல்லா விடியறதுக்கு முன்னாடி ஏன் கிளம்புனீங்க சொல்லுங்கள். அப்படி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது இப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பயம். Aksinov wondered why he was asked all these questions. அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. பட் he described all that had happened. ஆனால் அவர் ஒன்றுக்கும் பயப்படலை, நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நான் வீட்டில் இருந்து வந்தேன், இதை பண்ணேன், நாங்கள் 2 பேரும் ரூம் எடுத்தோம், தங்கினோம், எனக்கு ரொம்ப லேட்டாக இருந்து பிடிக்கல, ஸோ ஏர்லியாக தொடங்கிட்டேன் என் ஜேர்னியை. And then added,
Why do you cross-question me as if I were a thief or a robber? சார் ஏன் சார் என்னை இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க? நான் என்ன திருட்டு பண்ணேனா, இல்லை கொலை பண்ணேனா, இல்லை என்ன கொள்ளையடிச்சேனா, நான் என்ன திருடுனா, என்னை ஏன் இந்த மாதிரி திருடன் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க திரும்ப திரும்ப? I am traveling on business of my own and there is no need to question me. சார் நான் என்னோட சொந்த வேலையா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நான் ஒரு மர்ச்சன்ட், நான் ஒரு வியாபாரி, என் வியாபார விஷயமா நான் போயிட்டுருக்குறேன், என்ன ஏன் இவ்வளோ கொஷின் கேட்குறீங்க? Then the official calling the soldiers said, I am the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night has been found with a throat cut. நான் ஏன் கொஷின் கேட்குறேன் தெரியுமா? ஐ எம் திஸ் ஆஃபிஷியல், நான் இந்த டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஆஃபீஸர், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டோட போலீஸ் ஆஃபீஸர், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும், அதனால தான் உனக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறோம். என்ன விஷயம் நடந்தது தெரியுமா? நேற்று நீ ஒரு இடத்துல தங்கினில்ல ஒரு merchant with whom you spent last night has been found with the throat cut. அந்த ஆள் தொண்டையில் கட்டாகி இறந்துருக்கிறாரு. We must search your things. சரியான ஷாக்கு. அட்டப்பாவுமே நேற்று என் கூட நல்லா பேசி காஃபியெல்லாம் சாப்பிட்டோம், நல்லா தானே தூங்கின்னு போனோம், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே, த்ரோட்டு கட்டாயிருச்சா, சொல்லவே இல்லை. They entered the house. The soldiers and the police officer unstrapped Aksinau's luggage and searched it. அப்படி அவர் கையில் இருக்கிற எல்லா ஜாமான் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு லக்கேஜ் எல்லாம் அப்படியே சிதறடிக்கிறாங்க. Searching. Suddenly the officer drew a knife out of a bag. அப்படியே சிந்தும்போது ஒரு நைஃப் கிடைக்குது. வாட்ஸ் மீனிங் ஆஃப் நைஃப்? நைஃப் மீன்ஸ் கத்தி. ஓகே, கத்தி கிடைக்குது. மை காட், இது என்னோட கத்தி இல்லையே. அவுட் ஆஃப் த பேக் crying, whose knife is this? இது யாரோட கத்தியாக்கும்? And he said, looked and seeing a blood-stained knife taken from his bag. He was frightened. சார் இது என்னோடது இல்லை, பயந்துட்டான் அப்படியே. இது என்னோட பேக்லேருந்து இந்த கத்தி எப்படி வந்தது? How is it there? Is blood on this knife? இந்த கத்தியில் எப்படி பிளட் வந்தது? என்னோடது இல்லையே. இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இப்போ வார்த்தையே வரல. Aksinau tried to answer but could hardly utter a word and only stammered. ஸ்டாமரிங்னாக்கா அப்படியே உளர்றாரு, வார்த்தை வரல, திக்குறாரு, திணறாரு. ஐ டோன்ட் நோ, நாட் மைன். சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், இதை பற்றி. கத்தியும் என்னோடது இல்லை, அந்த ஆளை பற்றியும் தெரியாது, கொலையும் பண்ணல, கட் த்ரோட்டு என்னென்னமோ சொல்கிறீங்களே, எனக்கு எதுவுமே தெரியாது. தென் த போலீஸ் ஆஃபீஸர் செட், திஸ் மார்னிங் த மர்ச்சன்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் பெட் வித் ஹிஸ் த்ரோட் கட். இந்த நாள் காலையில், இன்னைக்கு மார்னிங் அந்த ஆளோட த்ரோட்டில் கட் இருந்தது, பயங்கரமான ஒரு கட். அவர் இறந்துருந்தார், அவர் உயிரோடு இல்லை. இப்போது you are the only person who could have done it. நீ தானே பக்கத்து ரூமில் இருந்த, நேற்று நீங்கள் 2 பேர் தானே காஃபி சாப்பிட்டீங்க, அப்போ எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்களோட பேக்கில் இந்த கத்தி இருக்குது, அந்த கத்தியில் பிளட்டும் இருக்குது. இப்போ உங்களோட பிஹேவியர், ஸ்டாமரிங், உங்களோட ஒரு தைரியம் இல்லாமல் பேசுகிறது, வாயில் வார்த்தை வரல, பயப்படுறீங்க, ஷாக்கிங், ஷிவரிங், ஸ்வெட்டிங், இதெல்லாம் இருக்கிறத பார்த்து எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் ஃபுல்லாயிருச்சு. த ஹவுஸ் வாஸ் லாக்ட் ஃப்ரம் இன்சைட். இன்னொன்று தெரியுமா, அந்த ஹவுஸ் உள் தாப்பாக போட்டிருந்தது, உள்ளே இருந்து லாக்காக இருந்தது. அண்ட் நோ ஒன் எல்ஸ் வாஸ் தேர். அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லையே, நீங்கள் தானே இருந்தீங்க, அப்போ நீங்கள் தான் கொலைக்காரர். Here is this blood-stained knife in your bag and your face and manner betray you. So இந்த blood-stained knife, இந்த blood கரையான நைஃப், கத்தி உங்கள் பேக்கில் இருக்குது. உங்களோட மேனர்ஸ், உங்களோட பிஹேவியர், ஸ்டாமரிங், திக்கி திணறி பண்ணுறது பார்த்தாக்கா நீங்கள் தானே எங்களுக்கு அது புரியுது. Tell me how you killed him. சொல்லுங்கள் சார், ஏன் அவனை கொலை பண்ணீங்க, எப்படி கொலை பண்ணீங்க? And how much money you stole. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருந்து எவ்வளோ காசு எடுத்தீங்க? Aksinau swore he had not done it, that
He had not seen the merchant after they had tea together. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் எதுவுமே தெரியாது, எனக்கு அப்பாவி, நான் எதுவுமே இல்லை, பாவம் என்னை விட்டுருங்கன்னு கத்துறாரு. நான் டீ மட்டும் சாப்பிட்டேன், அப்புறம் தூங்க போயிட்டேன், எனக்கு அப்புறம் எதுவும் தெரியல. மார்னிங் ஐ கேம், தட்ஸ் ஆல். That he had no money except 8,000 rubles of his own. சார் என்கிட்ட இருந்தது 8,000 rubles மட்டும்தான் இருக்குது, அது என்னோடது. And that the knife was not his. இது என்னோட கத்தியே கிடையாது சார், நான் வீட்டிலேருந்து கொண்டே வரல சார். பட் his voice was broken. வாய்ஸ் பேசும்போது வாய்ஸ் கூட வரல, பேச்சு வரல. His face pale and he trembled with fear as though he went guilty. அவருக்கு மாட்டிக்கிட்டோமே, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு பயந்து நடுங்கிறாரு. The police officer ordered the soldiers and bind Aksinov and to put him in the cart. அவர் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, சோல்ஜர்ஸை கூப்பிட்டு, சோல்ஜர் கம்மியா, இவரை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி அவரை காட்டுக்குள்ளே ஏற்றியாச்சு. காரணம் அவங்களோட காட்டில். ஆஸ் they tied his feet together, அவங்களோட அது மட்டுமா, காலை ரெண்டையும் டைட்டாக கட்டிட்டாங்க. and flung him into the cart, காலை கட்டி கையை கட்டி தூக்கி போட்டுட்டாங்க. Aksinov crossed himself and wept, பயந்து அழுது அப்படியே அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வாய் அழுறாரு, பாவம் இல்லையா. ஹிஸ் மணி அண்ட் குட்ஸ் வர் டேக்கன் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஹி வாஸ் சென்ட் டு த நியரஸ்ட் டவுன் அண்ட் இம்ப்ரிசன்ட் தேர். அது மட்டுமா, செய்யாத குற்றத்துக்கு எந்த தப்பும் பண்ணல, ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட், ப்ரிசன்ட் பண்ணியாச்சு. இன்கொயரிஸ் as to the character were made in Vladimir. Plenty of என்கொயரி. நான் விளாடிமிர்னு அவர் சொந்த ஊரில் இவரை பற்றி என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. The merchant and other inhabitants of the town said that in former days he used to drink and waste his time, but that he was a good man. Then the trial came on. He was charged with murdering a merchant from Ryazan and robbing him of 20,000 rubles. இப்போது அந்த ஊர்லேயும் போய் கேள்வி கேட்குறாங்க, இந்த விளாடிமிரில் போய் இந்த மனுஷன் எப்படி ஆக்கும், ஹவ் வாஸ் ஹி, இவரோட கேரக்டர் என்ன, பிஹேவியர் என்ன எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவர் கொலை பண்ணியிருக்கிறாரு அண்ட் 20,000 ரூபல்ஸ் திருடி இருக்கிறாரு அப்படின்னு கதையெல்லாம் பண்ணிட்டாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது, அவரோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, அவரோட ஒய்ஃப், சில்ட்ரன் எல்லாரோட மென்டாலிட்டி என்ன ஆக போகுது, என்ன நடக்குது பார்க்கலாமா? We will see in the next episode. Till then, bye. Thank you.